Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு bracelet and ஒரு nethi chutti நான் வந்து பண்ணலாம் அப்படினு யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் bracelet பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமா clay எடுத்துட்டு இந்த mold வாங்கணும் இல்லையா, அந்த moldல நான் 4 பீஸ் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டா ரெண்டு பீகாக்கி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு பேரா இருக்கிறதுல எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பீகாக் வந்து பிரேஸ்லெட்டாக வேணுங்கிறதுக்காக எடுத்தேன். வேறு ஏதாவது டிசைனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸஸ் கட் பண்ணிப்போம் இல்லையா, இந்த எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சைடு எட்ஜஸில் ஏதாவது இந்த மாதிரி ஷேப் மாறி இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பீஸையும் இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி கையில் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஆப்போசிட்டாக பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு யூபின் கொடுத்துட்டு இதுக்கு கீழேயும் ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். இந்த யூபினில் இன்னொரு யூபின் போட்டுட்டு அதை வந்து நெக்ஸ்ட் பீகாக்கில் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு பீகாக் லெஃப்ட் சைடு வந்து ஃபேஸ் வர மாதிரி வச்சோன்னா நெக்ஸ்ட் பீகாக் ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 4 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெத்தி சூடி பண்ணுறதுக்காக ப்ராசஸ் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பால் செயின் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த 3rd மோல்டில் ஒரு 5 பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு மொத்தமாக 9 பீட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 மட்டும் வச்சு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஒரு டிசைனர் பீட் மோல்டு வாங்கினோம் இல்லையா, அந்த மோல்டில் கொஞ்சமாக க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸை வந்து எப்போதும் போல் கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு மற்றதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் ஒரு யூபின் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். பால் செயின் மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஒரு யூபின் கொடுத்துட்டேன், அதில் இன்னொரு யூபின் கொடுத்து இதை வந்து இன்னொரு பீடில் அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி கண்டினியூஸாக பீட்ஸ் வர மாதிரி ஒரு 9 பீட்ஸ் ரெடி பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூபின் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதில் இன்னொரு யூபின் போட்டு இதை இன்னொரு பீடில் அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து 3 பீட்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக முடிஞ்ச பீஸை காட்டுறேன். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் கீழே வந்து கொஞ்சம் ஒரு 5 யூபின் பீட்ஸு தொங்குற மாதிரி விட போகிறேன். இந்த மாதிரி பிளேயர் வச்சுட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக 5 பீட்ஸ் வர மாதிரி ரொம்ப குட்டியான செகண்ட் மோல்டில் எடுத்த பீட்ஸ் இதெல்லாம். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீஸும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பிரேஸ்லெட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. 9 பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிக் கோல்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கோல்டு எடுத்துகிட்டு ஒரு சின்ன டாட் மட்டும் பிளாக் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்டிக் கோல்டு கிடைக்கும். இப்போ 2 பீஸ்லையுமே ஃபுல்லாக ஆன்டிக் கோல்டு அடிச்சுக்கிறேன். ஆன்டிக் கோல்டு ஃபுல்லாக நமக்கு வந்து பெயிண்டே கிடைக்கிது. நீங்கள் அது வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம். இல்லைனா ரொம்ப நிறைய கோல்டு எடுத்துகிட்டு ஒரு டாட்டு தான் நம்ம வந்து பிளாக் எடுக்கணும். அந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக நமக்கு ஆன்டிக் கோல்டு கிடச்சிரும். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த பீட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு சைடு ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். இதை ட்ரையாக விட்டுட்டு இன்னொரு சைடு அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட்லேயும் அதே மாதிரி கோல்டு அடிச்சுக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு சைடும் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதை ட்ரையாக விட்டுட்டு பேக் சைடு அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி அடிச்சுக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக நான் வந்து இந்த ஆன்டிக் கோல்டில் கொடுத்துட்டே வரேன்.
இதை ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் பெயிண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது பெயிண்ட் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் அண்டு டீப் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இது பார்க்க வந்து பிங்க்காக தெரியும். நான் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் ட்ரையான பர்பிள் லைட் பர்பிள் கலர் மாதிரி தெரியும். இதில் வந்து இந்த பாடி போர்ஷனில் இந்த பீகாக்கோட அதாவது ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த பர்பிள் கலர் நான் வந்து வச்சுக்கிறேன். டீப் பர்பிள் கலர். இதோட ஷேட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீகாக்கோட பாடி போர்ஷனில் இந்த பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டீப் பர்பிள் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் வந்து நம்பர் 0 ப்ரஷில் எடுத்துகிட்டு இது ஃபெதர்ஸில் ஒவ்வொரு டாட் மாதிரி இருக்கும் அந்த டிசைன். அதில் வந்து அந்த டாட்டை வந்து இந்த மாதிரி க்ரீன் வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த பெட்டல்ஸில் மட்டும். இந்த பீகாக் ஃபுல்லாக அதே மாதிரி க்ரீன் டாட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நெத்திச்சூடியோட இந்த போர்ஷனில் கொஞ்சமாக இந்த டீப் பர்பிள் கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஆன்டிக் கோல்டு வந்து நிறைய தெரிகிற மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெயிண்ட் அங்கங்கே மட்டும் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு 2 விரலில் தேய்ச்சிட்டு இந்த டிசைனுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். க்ரீன் வந்து கொஞ்சமாக இந்த டீப் பர்பிளுக்கு கீழே ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். இந்த 2 பீஸையும் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சிடலாம். நான் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஹூக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கோல்டு கலரில் ஒரு சின்னதாக கம்பி எடுத்துகிட்டு இதை ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ரீஃபில்லில் வந்து ஒரு பெண்டை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஹூக் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதை வந்து இந்த நெத்திச்சூடியோட இந்த டாப்பில் இருக்கிற பீடில் அட்டாச் பண்ணிட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரேஸ்லெட்டையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரேஸ்லெட் ஹூக் இருக்கு இல்லையா, இது வந்து கிராஃப்ட் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த ஜம்ப்ரிங்கில் கொடுத்துட்டு ஒரு சைடு இதை அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹூக் போட்டுட்டு கொஞ்சமாக கண்டினியூஸாக இருக்கிற ஜம்ப்ரிங் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பீட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னும் நான் வந்து 2-3 வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். இன்னொரு சைடில் ஜம்ப்ரிங் வந்து அந்த யூபின்ல கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் நான் வந்து போட்டு காட்டுறேன். நான் வந்து 4 பீஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் வந்து செயின் பார்ட் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இது வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இன்னொரு பீஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.